இது வந்து இன்னொரு லூப்புக்குள்ளே இருக்குது, புரியுதா? அந்த லூப் எங்கே ஆரம்பிக்குது? 20ல் ஆரம்பித்து 30 வரைக்கும் போகுது. ஸோ இப்போ வந்து முதல்ல எண்ணுக்குள்ளே 20 வரும், அப்புறம் 21 வரும், அப்புறம் 22 வரும், அப்புறம் 23 வரும், அப்படி 30 வரைக்கும் வரும். புரிஞ்சிருச்சா அது உங்களுக்கு? ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து இதுக்கு பண்ண போகிறோம், இன்எஃபிஷியண்ட்டாக பண்ண போகிறோம். ரெடியா? அப்படியே நொந்து போக போகிறீங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, இதுக்கு நிறைய நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரூ ஃபால்ஸ்லாம் நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வருது? இங்கே 20 வருது. எழுத ஆரம்பிக்கலாமா வேரியபிள் சார்? ஸோ இங்கே வந்து அப்போ என்ன? n ஈக்குவல் டு 20. I equal to 1. Flag equal to 0. I less than or equal to 1. இப்போ வந்து இது true. ஓகே, ஸோ இது இல்லை எல்லாமே இருக்குது தானே, சொல்லுங்க டக்குன்னு. அப்போ ஃப்ளாக் வந்து +1 ஆகும். 1 நெக்ஸ்ட் I இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து ட்ரூ, இது அப்போ ஃப்ளாகும் +1 ஆகும், ஐயும் +1 ஆகும். அடுத்தது அப்போ ஐ மட்டும் +1 ஆகும். அடுத்தது அப்போ இதுவும் +1 ஆகும், இதுவும் +1 ஆகும். அடுத்தது அப்போ இது அடுத்தது அப்போ ஐ மட்டும் இருக்கு. அடுத்து அப்படியே நீ வந்து 10க்கு வந்து ரெண்டுமே ட்ரூ ஆகும். ஸோ இது 5 ஆயிடும். கரெக்டாக? அப்புறம் இதுலேருந்து எல்லாமே ஃபால்ஸாக தான் இருக்கும். இது ஃபால்ஸாக இருக்கும், இது ட்ரூவாகவே தான் இருக்கும் until 21 போகிற வரைக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ 21 போனோடனே ஒயில் ஃபால்ஸ் ஆயிடும். ஃப்ளாக் இப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா? இது வந்து ஃபால்ஸு. அப்போ எல்ஸுக்குள்ளே போய் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆச்சுன்னா இது வந்து அந்த ப்ரோக்ராமில் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஒரு ப்ரோக்ராம் ஐ வந்து 20லேருந்து 30 வரைக்கும் ரன் பண்ணுதில்ல. அப்போ அது என்ன பண்ணுன்னா அது ஃபால்ஸுங்கிறனால அது வந்து பிரிண்ட் பண்ணாது, 20 பிரிண்ட் பண்ணாது. இப்போ இதையே நம்ம 21க்கு பண்ணலாமா? இப்போ தெரியுது எவ்வளோ கஷ்டமாகுதுன்ட்டு. இப்போ 20ங்கிற ஒரு நம்பர் தான் முடிச்சுக்கணும், 30 வரைக்கும் போகணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கீப் ஆல் தி செட்டிங்ஸ் இதாக வச்சுக்கலாம். நான் வந்து இதுவே கொஞ்சம் ஸ்பீட் ரன் தான் பண்ண போகிறேன். ப்ராப்பராக அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 22க்கு. ஓகேவா? இப்போ 22 வருது. அப்போ I equal to 1. ஸோ இங்கே 22 I equal to 1, ஃப்ளாக் வந்து 0. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் என்னென்னா ஒன்றா ட்ரூன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லுங்கள். அதை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே வரேன். எஸ், ஃபர்ஸ்ட் என்ன? ரெண்டுமே சொல்லுங்கள். ட்ரூன்னு சொல்லுங்கள், ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லுங்கள். அப்போ 1 2. அடுத்து நான் இதை எழுதி முடிக்கிறப்ப நீங்கள் சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு இப்போதான் வெளில வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃப்ளாக் 3 இருக்குது. அப்படின்னா இது ஃபால்ஸு, ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆக்சுவலி நம்ம வந்து 21 விட்டுட்டோம். 20க்கும் 22க்கு தான் பண்ணியிருக்கோம். இப்போ 23க்கு மறுபடியும் இதை பண்ணோம், 24க்கு மறுபடியும் இதை பண்ணோம், 25க்கு மறுபடியும் இதை பண்ணோம், 26க்கு மறுபடியும் இதை பண்ணோம், 27க்கு மறுபடியும் இதை பண்ணோம், 28க்கு மறுபடியும் பண்ணோம், 29க்கு மறுபடியும் பண்ணோம், 30க்கு மறுபடியும் பண்ணோம். இப்போ கண்டிப்பாக அது டைம் பத்தாது. ஸோ ஐ திங்க் 23 ப்ரைம் நம்பரா? 23 ப்ரைம் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் 23க்கு மட்டும் பண்ணிக்கிட்டு இதை நிறுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 20 to 30 பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னு புரியும். இது உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேயும் வர கொஸ்டின், அதுக்கு நீங்கள் இதே தான் எழுதணும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 23க்கு மட்டும் பண்ணிடலாமா? 23க்கு பண்ணிட்டு எஃபிஷியன்ட் மெத்தடுக்கு போயிடலாம்.
எஃபிஷியன்ட்ல நமக்கு பிரச்சனையே இருக்காது, 30க்குமே நம்ம பண்ணிடலாம் அசால்ட்டா. ஓகே, ஸோ இப்போ n ஈக்குவல் டு எல்லாம் கவனிச்சு தான் இருக்கீங்க. 20 I ஈக்குவல் டு 1. ஸோ எனக்கு இப்போ இதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்களா? எஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? ட்ரூ. ட்ரூவா? ட்ரூ சத்தமா சொல்லுங்க. ட்ரூ ஃபால்ஸ் அப்படி சொல்லுங்க. ஸோ இது ஒன்னாவே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ மறுபடியும் இது வந்து 24 ஆகும், அதுக்கப்புறம் தான் ஃபால்ஸே எழுதணும். ஸோ இதில் ஒன்றே மட்டும் பாருங்கள். உங்களுக்கு என்னென்னா, இப்போ நம்ம வந்து இதை ப்ராப்பராக பண்ணல, நினச்சி பாருங்க. இங்கே வந்து இதை செக் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரூ அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த லைன் ட்ரூ அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாக் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்போ பண்ணியாச்சு. இப்படி அதுவும் ஃப்ளாகை வந்து இங்கே எழுதி 1 ஆட் பண்ணி எழுதிட்டு போனால் இதுக்கு மட்டும் எவ்வளோ டைம் ஆயிருக்கும்? இப்போ நம்ம 3 நம்பருக்கு தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் 7 நம்பருக்கு நம்ம பண்ணோம். அப்போ என்னைக்கு முடிச்சிருப்போம்? அதுவும் நம்பர் அதிகமாக நீங்கள் இன்னும் நிறைய நம்பர்ஸ் செக் பண்ணிட்டே போயிட்டு இருக்க வேண்டியும். புரியுதா? இது எவ்வளோ டைம் கன்சியூமிங்ட்டு? இந்த மாதிரி அது 500 கோடி நம்பருக்கு முடிச்சிருக்குது, 50 கோடி நம்பருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா எஃபிஷியன்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, எஃபிஷியன்ட்டுக்கு அதே மாதிரி 20 to 30 ரன் பண்ணலாம். ரெடியா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கோடுக்கு பண்ணல, நம்ம இந்த போர்ஷனுக்கு பண்ணுறோம், எஃபிஷியன்ட்டான போர்ஷனுக்கு பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து n வந்து ஈக்குவல் டு 2. அடுத்தது n mod 2 ஈக்குவல் டு 0. சாரி, இதில் மட்டும் செக் பண்ணிக்கலாம். n ஈக்குவல் டு 2வா? இது அப்படின்னா சாரி n ஈக்குவல் டு 20. ஸோ n வந்து 20 போகுது. ஓகேவா? இப்போ வந்து இது ஃபால்ஸ் ஆயிடும். ஓகேவா? n mod 2 வந்து இது ட்ரூ. கரெக்டா? இது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ விச் மீன்ஸ் ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடும், பிரிண்ட் ஆகாது. 21 வருது. இப்போ வந்து நம்ம அடுத்ததுக்கு போயிட்டோம். 20 முடிச்சாச்சு, அவ்வளோதான். சரி, இந்த ஸ்பீட் எவ்வளோ ஃபாஸ்ட் இருக்கு? இப்போ 21க்கு போகிறோம். 21 வந்து 2 கிடையாது, ஃபால்ஸ். 21 mod 2 வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே போகிறோம். இப்போ நம்ம 3லிருந்து ஆரம்பிக்கணும். 21 டிவைட் பை 3 என்ன? 7. விச் மீன்ஸ் அது டிவைட் ஆகும். அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் முடிஞ்சிருச்சு. 21 முடிச்சாச்சு. ஸ்பீட் தெரியுதா என்ன ஸ்பீடில் போகிறோன்ட்டு? இப்போ 22க்கு இது ஃபால்ஸ், இது ட்ரூ. அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகும், முடிஞ்சிருச்சு. இப்போ 23. இப்போ 23க்கு வந்து இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ். 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகல. நெக்ஸ்ட் 4ஆல ஆகாது. 5 அவ்வளோதான், முடிஞ்சு. ஏன்னா 5 5 25 வந்துடும், முடிஞ்சு, அவ்வளோதான். இது வந்து ட்ரூ ரிட்டர்ன் ஆயிடும். அப்போ 23 பிரிண்ட் ஆயிடும். என்ன ஸ்பீடில் போக முடியுது தெரியுதா? லாஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆக்சுவலி இந்த இஃபெல்ஸை பார்த்து நான் 23 பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஃபுல்லாகவே முடிச்சிடலாம்ல? இப்போ 24க்கு வந்து இது ஃபால்ஸு, இது ட்ரூ, ஃபால்ஸு ரிட்டர்ன் ஆயிடும். அடுத்து 25. நீங்கள் ஒரு நிமிஷம் என்ன நினச்சிங்க? 23க்கு போகிறப்ப 23 வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணுவோம் தான் நினச்சிட்டீங்க. ஆனால் அங்கே தான் திஸ் கம்ஸ் டு ரெஸ்கியூ. ஓகேவா? நம்ம அது வரைக்கும் கூட விடாமல் இது டக்குன்னு நமக்கு முடிச்சு கொடுக்கும். ஓகே, 22க்கு வந்து இதுவும் ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸா? ஸோ 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 4ஆல் ஆகாது. 5ஆல் ஆகும், ரிட்டர்ன் ஃபால்ஸ், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ 26 அது இங்கே வந்தோடனே ரிட்டர்ன் ஆயிரும், முடிஞ்சிருச்சு. என்ன ஸ்பீடில் போயிட்டோம் பார்த்தீங்களா? 27க்கு வந்து இது ஃபால்ஸு, இது ஃபால்ஸு. 3ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ அவ்வளோதான். 9 3s 27. அப்போ வந்து இதாகும், ஃபால்ஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 28 இங்கே டிவைட் ஆகிடும், ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு 29. ஓகேவா? இப்போ வந்து 2, இது 2 கிடையாது, இது ஃபால்ஸு. இது 2ஆல் மாட் ஆகாது. ஸோ இதுவும் ஃபால்ஸு. 3ஆல் ஆகாது. 4ஆல், 5ஆல், 6ஆல், 6 6 36 போயிடுது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ 29 பிரிண்ட் ஆயிடும். அவ்வளோதானா? 30க்குள்ள இது 2 தான் இருக்குமா? நெக்ஸ்ட் 30 ஆகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் அங்கே இருக்கும், அந்த கோடிங் இல்லை. ஸோ அப்போ 30 வரப்போ உங்களுக்கு வந்து இது ஆகாது, ஆனால் இது இதாயிடும். ஸோ ஃபால்ஸ் இவ்வளோ தான். இந்த 2 தானே செக் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நமக்கு வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான் இருந்துச்சு, ரேமில் ஸ்பேஸை கம்மியாக ஆக்குபை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து முதல்ல 3 நம்பருக்கு பண்ணோம்.
அதை விட கம்மி நம்பரில் இப்போ 10 நம்பருக்கு பண்ணி முடிச்சிட்டோம். அந்த 3 நம்பருக்கு பண்ணப்போ நமக்கு வந்து நம்ம இதை ஒழுங்காக பண்ணல, நம்ம இங்கெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை, அங்கேயே நேராக பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் இங்கே ஒவ்வொன்றுக்கும் இங்கேயும் நான் சொல்லி பண்ணணும். கரெக்டாக? ஸோ நீங்கள் கோடை எஃபிஷியண்ட்டாக எழுதுனீங்கன்னா இந்த பெனிஃபிட் உங்கள் கோடில் இருக்கும். மற்றவங்க கோடு உங்கள் பக்கத்துலேயே வந்து நிற்காது. அந்த மாதிரி உங்களால் ஜெயிச்சுட்டு போக முடியும். அதுக்கு என்ன, நீங்கள் ஜஸ்ட் திங்க் மட்டும் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி இன்னும் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு கோடை முதல்ல இன்எஃபிஷியண்ட்டாக எழுதிருக்கேன், அதுக்கப்புறம் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள், அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ரேஸ் வச்சுக்கோங்க. நான் பண்ணுற கூட இப்போ ப்ரைம் நம்பருக்கு நீங்கள் ஒரு ரேஸ் வைக்கலாம், வேறு ஏதாவது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்கு இல்லையா, ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ரேஸ் வச்சுக்கோங்க. நீ ஒரு ப்ரோக்ராம் எழுது, நான் எழுதுறேன், 1 to 1 crore கண்டுபிடிக்கலாம்.